எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். பொதுவாக லஞ்ச் பாக்ஸில் காத்தால என்ன நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்காதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும். எனக்கு எப்போதுமே அந்த குழப்பம் இருக்கும். என்ன தான் வெரைட்டியாக செஞ்சால் கூட இன்னும் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. 80s 90ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த அந்த பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துட்டு கூட இதிலோட பன்னீர் கூட சேர்த்துட்டு ப்ரெட்லேயும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பிரெட் சாண்ட்விச் செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிரெட் சாண்ட்விச் செய்யறதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கலான்னு பார்ப்போம். வெங்காயம், குடமிளகா பாதி, சின்னதாக 2 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் முட்டைக்கோசு, பெங்களூர் தக்காளி 1 எடுத்துன்னு இருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இதில் வெங்காயம் பூண்டு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதை நறுக்கிறதுல இருக்குங்க. நல்ல மெல்லிஸாக நறுக்குனா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். காய்கறிகள்லாம் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக நறுக்கிக்கிறேங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகாவும் வெங்காயம் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த சாண்ட்விட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அப்பீரன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நறுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நறுக்கிற அழகில் தான் உங்களுக்கு அந்த சாண்ட்விட்சே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்கரி ஸ்டைலில் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீளமாக குடமிளகாவும் நறுக்கி வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய கன்று உள்ள துருவல் இந்த மாதிரி விற்கிதுங்க. அமேசானில் ஆன்லைனில் நான் வாங்கினேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு நான் வீட்டிலே செய்வேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் பெருசாக துருவிட்டோம்னா நம்ம நிழல் உணத்தெல்லாம் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏபிசி மால்ட்டை கிளறதுக்கு ரொம்ப குறைச்சலான நேரம் தான் ஆகும். சத்துக்குள்ள உங்களுக்கு வீணாகாது. அதுக்காகவே இந்த கேரட் துருவல் வாங்கிட்டேன். இப்போ நான் கேரட் துருவுறதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. முக்கியமாக அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம துருவக்கூடாதுங்க. கொஞ்சம் கையில் காயம் படுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓரளவு நம்ம கேரட் பாக்கி இருக்கிறப்ப நம்ம நிறுத்திடலாம். அந்த மாதிரி பாக்கி இருக்கிற கேரட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு கோடாக ஒரு அச்சு விழுந்திருக்கும். அந்த அச்சிலே நம்ம கத்தியில் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி துருவினோமோ அதே மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கே ஒன்று போல் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? சாலட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேரட், பீட்ரூட் எல்லாமே துருவலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்கம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் கத்தியால் அப்படி மெல்லிஸாக நீல வாக்கில் நறுக்கணும். எந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சாலுமே இந்த காய் நறுக்கிற அழகே உங்களுக்கு அந்த ரெசிபி நல்லா வரும். காய் நறுக்கிறது கூட ஒரு பெரிய ஆர்ட்டுங்க. அந்த அப்பீரன்ஸே பார்க்க சாப்பிட்ணுங்கிற ஆசையாக இருக்கணும். அந்த அளவுக்கு காய்கறிகள்லாம் நீங்கள் நல்லா கத்தியாலேயோ அருவாமனையிலையோ எப்படி சௌகரியமாக ஆனால் ரொம்ப பார்த்து அழகாக நறுக்கணுங்க. அடுத்தது பெங்களூர் தக்காளி இல்லைன்னா கொஞ்சம் தோல் மொத்தமாக இருக்கிற தக்காளி எது வேணால் எடுத்துக்கலாம். அதையுமே நான் நீல வாக்கில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், தக்காளியும் நல்ல மெல்லிஸாக நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். பொதுவாக நம்ம அருவாமனையில் நறுக்கிறத விட கத்தியில் நறுக்குனா தாங்க நம்ம நினச்ச ஷேப்பில் நறுக்க முடியும். பாருங்கள், எல்லா காய்கறியும் எடுத்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நான் சாண்ட்விச் ப்ரெட்டே வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற ப்ரெட்டு கூட பரவாயில்ல, அதை கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த வெண்ணெய் எடுத்துக்கணுங்க. இப்போ அடுத்தது முதல்ல நம்ம இந்த வெஜிடபிள் மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 2 குழிக்கரண்டி எண்ணெய், அதாவது பச்சடி கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அது பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நிறம் மாற ஆரம்பித்தோடனே நம்ம இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு வேணாம், வெங்காயம் வேண்டாம்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா காய்கறியும் சேர்த்து இப்போ நான் எப்படி வதக்குறோனோ அதே மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கேரட் சேர்க்கணும். எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்க்காம 1 பை 1 நம்ம சேர்க்கணும். இப்போ கேரட்டையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா ஆயிலில் பரட்டி விட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகா ரொம்ப வெந்து குழன்னு ஆகக்கூடாதுங்க. அதுக்காக தான் முதல்ல நான் கேரட் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். கேரட்டு கொஞ்சம் வதங்கினப்புறம் குடமிளகா சேர்த்துக்கணும். அதுவும் ஒரு 30 செகண்ட் நல்லா பரட்டி விட்டப்புறம் அதுக்கு மேலே தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு இந்த சாண்ட்விச் வெஜிடபிள்ஸ் மிக்ஸுக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பாஸ்தா மிக்ஸுன்னு இருக்குங்க. அது எல்லார்ட்டையும் இருக்காது, இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான்
பிரெட்டை வந்து கடல மாவில் டிப் பண்ணி நான் ஒரு டிஃபன் ரெசிபி பண்ணுவேங்க. அப்போ இந்த பாஸ்தா மிக்ஸ் போடுவேன். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லா மசாலா பொடியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசால் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 2 நிமிஷம் பிரட்டி விடணுங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த ஹை ஃப்ளேம்லேயே உங்களுக்கு இந்த சைனீஸ் ரெசிபிலாம் பண்ணுற மாதிரியே நல்லா உங்களுக்கு ஒரு 50% அந்த முட்டைக்கோஸும் வெந்துடுங்க. கடைசியாக நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கணும். டொமேட்டோ சாஸ் வேணாங்கிறவங்க 1லேருந்து 2 தக்காளியை வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இந்த காரம் கூட ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணுனா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுது. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் இருந்தால் தாங்க இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ண ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த சாண்ட்விச் ப்ரெட் அப்படிங்கிறது நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஒரு 2 ப்ரெட்டு நம்ம அதுக்குள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து கொடுத்துட்டா சின்ன குழந்தைங்களுக்கு போகும். பெரியவங்க அதான் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா 2 செட்டு நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விட்ச் கொடுத்தாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் தவாவில் போட போகிறேன். 2 பக்கமே நம்ம வெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு பக்கம் கீழே தோசை தவாவில் இந்த ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்பயே உள் பக்கத்தில் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் வைங்க. அது நம்ம பிரட்டி எடுக்கிறப்ப கீழே விழாத அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வைக்கிறேங்க. வச்சுட்டு மெதுவாக, அதாவது கீழ்ப்பக்கம் ஒரு 30 செகண்ட் நமக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம காய்கறிலாம் கீழே விழாத அளவுக்கு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஓவன் இருந்தாலோ இல்லை ப்ரெட் டோஸ்டர் இருந்தால் அதில் அப்படியே நீங்கள் வச்சு செட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அதிக நேரம்லாம் தேவைப்படாதுங்க. கரெக்டாக 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட்ஸில் ஒரு பக்கம் ப்ரெட்டு நல்லாவே வெந்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மேலே ப்ரெட்டு நடுவில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ப்ரெட்டு அதை 2 பக்கமுமே டோஸ்ட் பண்ணுவாங்க. டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு செட் பண்ணி ஓவனில் ஹீட்டரில் வச்சுருவாங்க. அப்படியே சுட 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 இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி பெரிய ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணி கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுப்பாங்க. பேக்கரிலலாம் அப்போல்லாம் அப்படி தான் கிடைக்கும். இப்போவுமே இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை மூட மாட்டாங்க. நான் அந்த மாதிரி மூடி காமிக்கிறது எதுக்குன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு நம்ம கொடுக்குறப்ப அந்த காய்கறிகள் கீழே கொட்டாமல் இருக்கும். இதை வந்து ஒரு பீஸா கட்டரால் நம்ம வந்து ரெக்டாங்கிளாவோ இல்லை சின்ன சின்ன ஸ்கொயராவோ கட் பண்ணிவிட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸ் என்னங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு காத்தால ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸோடு இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.